திருச்சி விமான நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கின்றார். விஜய் சென்னை சென்ற இருக்கின்றார். அவர் கரூர் செல்ல வேண்டும் என்றாலும் கூட அதற்கு காவல்துறையினருடைய அனுமதி வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த சோகத்தோடு திருச்சி விமான நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வழக்கமான அந்த உற்சாகம் எதுவும் இல்லை. 30 உயிர்கள் இழந்திருக்கின்றன. 30க்கும் கூடுதலான உயிர்கள், 34 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. என்றாலும் விஜய் தன்னுடைய அந்த வழக்கமான பாணியிலே செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்து உள்ளே புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். வழக்கம் போன்று இந்த முறையும் செய்தியாளர்களை சந்திப்பதற்கு விஜய் விரும்பவில்லை. அவர் புறப்பட்டு சென்று விட்டார். அவர் அந்த கரூருக்கு செல்வதற்கான ஒரு தருணமும் தற்போது இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் ஏற்கனவே கணக்கு வழக்கற்ற அந்த கட்டுப்பாடற்ற பெரும் கூட்டத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்பொழுது அவர் கரூருக்கு செல்வதற்கான ஒரு சாத்தியமும் இல்லை. காவல்துறையினர் அதற்கான அனுமதியினையும் வழங்க மாட்டார்கள். எனவேதான் விஜய் திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை புறப்பட்டு இருக்கின்றார். இதுவரை 34 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். தமிழகத்திலே எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்திலும் இது போன்ற உயிரிழப்பு இதுநாள் வரை ஏற்பட்டது கிடையாது. என்றாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக விஜய் இன்று நடைபெற்ற கரூர் கூட்டத்திலே பங்கேற்று பேசி முடித்த பிறகுதான் ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. விஜய் சோகத்தோடு தன்னுடைய அந்த ரேஞ்ச் ரோவர் காரிலே திருச்சியை வந்தடைந்து திருச்சியிலிருந்து தற்பொழுது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார். அதே நேரம் மற்றொரு பக்கம் குழந்தைகள் வார்டிலே தொடர்ந்து அவசரமாக சிகிச்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குழந்தைகள் வார்டு முழுவதும் அதிக கூட்டம் காணப்படுகிறது கரூரினுடைய அரசு மருத்துவமனையிலேயே. இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி விஜய் திருச்சி விமான நிலையம் வந்திருக்கக்கூடிய காட்சி. திருச்சியிலிருந்து அவர் சென்னைக்கு புறப்பட்டிருக்கின்றார். செய்தியாளர்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய கருத்து என்ன என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருந்தன. ஆனால் விஜய் எந்த ஒரு கேள்விக்கும் பதிலளிக்க விருப்பமில்லை என்று தெரிவித்து செய்தியாளர்களுடைய அந்த கேள்விகளை தவிர்த்துவிட்டு தற்பொழுது விமான நிலையத்திற்கு உள்ளே சென்று விட்டார் திருச்சிக்கு. இன்னும் சற்று நேரத்திலே அவர் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கின்றார். தனி விமானத்திலே விஜய் சென்னை செல்ல இருக்கின்றார். ஒரு சோகமான நிலையில் தான் அவரும் சென்றிருக்கின்றார். ஏனென்றால் கடந்த பல மாதங்களாக 2 ஆண்டுகளாக பல்வேறு மாநாடுகள் தொடர்ச்சியான இந்த சுற்றுப்பயணங்கள் என்று விஜயும் ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை இல்லாத விதமாக தற்பொழுது ஒரு மிகப்பெரிய துயரத்தை அவர் சந்தித்திருக்கின்றார். 1, 2 அல்லாமல் 34 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். எனவே விஜய் இதற்கு என்ன செய்ய போகின்றார், அவர் குடும்பத்தினருக்கு எந்த வகையிலே ஆறுதலை சொல்ல போகின்றார் என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. என்றாலும் விஜய் எந்த விதமான கேள்விக்கும் பதிலளிக்கக்கூடிய மனநிலையிலே தற்போது இல்லை என்று தெரிவிக்கக்கூடிய விதமாக செய்தியாளர்களை சந்திக்காமல் இங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். இன்னும் சற்று நேரத்திலே சென்னை விமான நிலையத்தை வந்திருந்த பிறகு அங்கிருந்து சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு விஜய் செல்ல இருக்கின்றார். மேலும் விஜய் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டமும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.